அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரில் ஒரு கறிக்கடை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரில் ஒரு அழகான ஒரு கறிக்கடை வந்து தாராளமாக செய்ய முடியும். அதுவும் வந்து நல்ல குவாலிட்டியாக செய்ய முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு சிம்பிளான ஒரு கறிக்கடை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றுமில்ல, இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கிற பேனலை வந்து கட் பண்ணி அப்படியே அதையே வந்து ஷெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது சன் ஷெட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே அந்த பேக்கரி கண்டெய்னரில் பார்த்த மாதிரி ஒரு ரிட்ராக்டபிள் பிஸ்டனை வச்சு நம்ம மேலே கீழே மூடி திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ரியர் எண்டு வால் 2 பக்கம் இருக்கிற கதவை வந்து டோட்டலாக நம்ம கூட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கூட்ஸை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கும் வந்து இந்த கதவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த டிசைன்லேயே வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இது ஒரு வேலை யாராச்சும் செய்யணும்னு விருப்பப்பட்டு அது செஞ்சு அதை கடையாக வச்சா அட்லீஸ்ட் இந்த கடையை பார்க்க வர சாக்கிலையாச்சும் ஒரு 1/4 கிலோ கறியை வாங்குவாங்க இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கண்டெய்னரோட மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே போகவே போகாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போகலாம், எங்கே வேணால் கொண்டு வரலாம், ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு கறிக்கடை வச்சு ஒரு 10 பேர்த்த வச்சு உக்காந்து செஞ்சு பண்ணி இது 2 நாளில் முடிச்சிடலாம். மொதல் நாள் கண்டெய்னரில் வேலையை ஆரம்பிக்கிறேன், 2வது நாள் பெயிண்ட் அடித்து நீங்கள் 3வது நாள் கடையை ஓட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு டிசைன் தான் இது. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி வெட்டுறதுக்கான இடம் ப்ளஸ் அந்த கறியை வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸு ப்ளஸ் பின்னாடி வந்து நம்ம வேணுங்கிற சீலிங் டிசைனும் போட்டுக்கலாம். ஃப்ளோர்லேயும் வந்து நமக்கு வேணுங்கிற டிசைன்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன கபோர்டும் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வந்து இதில் நான் காட்டியிருக்கிறேன். இது இல்லை, இந்த கறிக்கடையில் இன்னும் வேறு மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணலாம். அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக டிசைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நான் சொன்ன ரேட்டு 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச பட்ஜெட் தாங்க. இப்போ நீங்கள் இந்த கறிக்கடையில் வந்து இல்லை நான் உள்ளே ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறேன், உள்ளே ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன், உள்ளே ஒரு ஓவன் ஃபிக்ஸ் பண்ணுறேன், உள்ளே ஒரு சின்ன ஒரு பொரியல் இந்த சிக்கன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அடுப்பு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து தாராளமாக இந்த கண்டெய்னரில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அது நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கான டிசைனு எல்லாமே பண்ணி இது இந்த இடத்துல இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கலான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதிகபட்சம் இந்த மாதிரி மீட் கண்டெய்னரு இந்த மாதிரி கறிக்கடை கண்டெய்னர்லாம் செஞ்சிங்கன்னா அதிகபட்சம் இதோட வெயிட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டன்னுக்கு மேலே போகாதுங்க. ஏன்னா நார்மல் ஷிப்பிங் கண்டெய்னரே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2200 கிலோ தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 டன்னு 2.5 டன்னுக்கு மேலே போகாது உங்களுடைய பொருட்கள் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன் நான் இந்த கறிக்கடை கண்டெய்னர் நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு 10 இடத்துல ஒரு 2 பெரிய மரத்தை வச்சு வெட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு புதுசாக இருக்கிற ஒரு டிசைனை நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் செஞ்சீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கடையை போடுறீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.